நான் எப்படி சிம்பிளாக 3 மினிட்ஸில் என்னோட கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து சும்மா தான் மெயின்டைன் பண்ணுவேன். என்னால் ரொம்பலாம் வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவோ வந்து இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அழுத்தி எல்லாம் பயங்கரமாக தேய்ச்சேன். பட் இந்த கிரானைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங்கே வரலை. இந்த உலக்கு மட்டும் இந்த கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு மற்ற எதையுமே கவுண்டர் டாப்பில் வைக்க வேணாம்னு சொல்லி தான் ஐடியா. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் கிளீனர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அஸ் ஏ ப்ரீவியஸ்லி செட், இது வந்து ஒரு பழைய வீடு. கிச்சன் சிங்க் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சால்ட் ஸ்டெயின் இருக்கும். அந்த கவுண்டர் டாப்போட கிரானைட் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காகவே இருக்காதுங்க. பழைய வீடு அப்படின்னாவே அப்படி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இங்கே வரதுக்கு முன்னாடி நிறைய வீடு பார்க்கும்போது எல்லா கிச்சன் கவுண்டர் டாப்புமே அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம். ஸோ 2 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெய்னர் யூஸ் பண்ணி நான் வாஷ் பண்ணுவேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வெட் கிளாத் யூஸ் பண்ணி சும்மா தொடச்சி வச்சிருவேன். ஸோ அப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். இந்த கேஸ் ஸ்டவ்வுமே பார்த்தீங்கன்னா புதுசு கிடையாது, இதுவுமே வந்து பழசு தான். ஸோ எல்லாமே பழசுன்றனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். என்னோட சைக்காலஜி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கவுண்டர் டாப்பில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுறதை விட எதுவுமே வைக்காமல் இருந்தால் ஈஸியாக அப்படியே தொடச்சி எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் வந்து எய்மு. அண்ட் இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. எனக்கு கரப்பாம்பூச்சினா சுத்தமாக பிடிக்காது. பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா வீட்லேயும் சரி, இன்லாஸ் வீட்லேயுமே சரி நிறைய கரப்பாம்பூச்சி இருக்கும். எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. பட் இங்கே வந்து ஒரே ஒரு டைம் நான் வந்து ஒரே ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன். மேலே எதுவுமே வைக்கிறது இல்லை. நைட்டு பாத்திரம் கழுவிட்டு தான் தூங்குவேன். இந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த கரப்பான் பூச்சியே சுத்தமாக இருக்காது. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ மத்தியானம் வந்து குக் பண்ணி முடித்தோடனே நான் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுவேன். நானுமே வந்து குக் பண்ணுறேன், என் ஹஸ்பண்டுமே குக் பண்ணுறனால இந்த மாதிரி தான் வந்து எதை எடுத்து எங்கெங்கேயோ வைப்பாங்க. நானுமே அந்த மாதிரி தான் வைப்பேன். பிகாஸ் 2 பேர் ஒர்க் பண்ணும்போது அப்படி தெரியாது. ஸோ அதனால் அங்கங்கே கலைஞ்சு போயிடும். பட் கலைஞ்சு போகிறத விட முக்கியமான விஷயம் என்னென்னா டக்குன்னு அதை வந்து திருப்பி ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து இங்கே இருக்கிற முக்கியமான ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். சமைச்ச ஃபுட்டை மட்டும் மேலே வச்சுக்கிறது, மற்ற ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற யூட்டென்சில்ஸ்லாம் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே மட்டும் வச்சிடுறது. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருவோம், உடனே வாஷ் பண்ணி வச்சுருவோம். ஸோ தட் டு சர்வ் நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ தண்ணியெல்லாம் வச்சு தொடச்சாலுமே அந்தளவுக்கு ரொம்ப பளிச்சுன்னெலாம் வரல. நானும் எவ்வளவோ ஸ்டெய்னர்ஸ்லாம் வந்து வாங்கி பார்த்துட்டேன். பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு ஒன்ஸோ அப்படி இல்லைனா வந்து 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸோ எனக்கு எப்போ வந்து முடியுதோ அப்போ வந்து ஃபுல்லாகவே மேலே அப்படியே தண்ணி ஊற்றி இந்த வைப்பர் வச்சு நான் வந்து வைப் பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து சூப்பரான ப்ராடக்ட். இது வந்து சிங்க் ஏரியாவில் வந்து ஒன்று வச்சுருக்கேன், இது வந்து ஒன்று வச்சுருக்கேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்து 2க்கும் சேர்த்து ஒன்று தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது சிங்க்லேயும் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இதை சும்மா மேலே வச்சுருக்கேன் 2 வாங்கி. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பில் ஈஸியாக கூட்டிடலாம். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு நீட் பண்ணியாச்சு. அண்ட் அந்த கலருமே அப்படி தான் இருக்குது, க்ரீன் கலர் அப்படின்றனால சம்வாட் அப்படி தான் இருக்குது. அண்ட் நான் முன்னாடி ஸ்ப்ரே பண்ணியிருந்தால இந்த கேஸ் ஸ்டவ்வில் இந்த ப்ராடக்ட் வந்து பயங்கரமான அமேசிங்கான ப்ராடக்ட்டுங்க. நான் வந்து இந்த வீட்டில் சால்ட் ஸ்டெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணி அதோட காம்போ ஆஃபராக எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிது. இதை வந்து ரொம்பலாம் நான் அழுத்தி தேய்க்கல, ரொம்ப லைட்டாக தான் தேய்க்கிறேன். பட் ஈஸியாகவே வந்து ஸ்டெயினெல்லாம் வந்து பளிச்சுன்னு ஆகிடுது. அந்த மாதிரி பழைய விளம்பரம்லாம் வரும்ல, அந்த மாதிரி பளிச்சு அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும், ஞாபகம் இருக்கா? 90s கிட்ஸ்லாம் அந்த விளம்பரம் பார்த்துருக்கலாம் மேபி. ஸோ அது வந்து நிஜமாவே நடக்கிற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் பயங்கர க்ரீஸான ஆயிலை கூட இது சூப்பராக எடுத்துருது. ஸோ நான் வந்த புதுசில் ஸ்டார்டிங்கில் டைல்ஸ்லாம் ரொம்ப ஆயில் ஸ்டெயின்ஸ் இருந்தபோது இதை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக என்னால் பல்ல கடிக்காமல் கிளியர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். என்ன கேட்டால் இந்த மாதிரி க்ளீனாக நீட்டாக இருக்கும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்மளோட மைண்டுமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சக்திக்கு வந்து என்ன முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து நிறைய ஆர்கனைசர்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கலாங்க. பட் என்னால் வந்து இதை தான் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறனால நான் வந்து இந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். கார்னர்ஸ்லலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆர்கனைசர்ஸ் அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ 2 days ஒன்ஸ் ஆனால் மேண்டேட்ரியாக பண்ணுறனால ஏதாவது ஒரு விசேஷ நாள் அந்த மாதிரிலாம் வரும்போது கேஸையே வந்து கழட்டி கேஸ் ஸ்டவ் மட்டும் தனியாக பேத்தெடுத்து கழுவணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது நீட்டாகவே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஷெல்ஃப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸு அந்த மாதிரி எடுத்து வைப்பேன். அப்பப்போ கொட்டிடுச்சுன்னா க்ளீன் பண்ணிடலாம், அப்படி இல்லைனா 1 month ஒன்ஸ் தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் ஒரு பர்சன் ஹேண்டில் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஸோ எல்லாருமே பேசி ஆர்கனைஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பளிச்சுன்னு ஓரளவுக்கு டீசெண்டாக ஆயிடுச்சு. பளிச்சுன்னு என்னென்னு எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு இது ஓகேங்க, உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு எப்படி அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. பிகாஸ் நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது, நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து எந்த பொருளும் இல்லாமல்
நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ சாப்பாடு மட்டும்தான் அந்த சைடு இருக்குது, மதியானம் லஞ்ச் பண்ணது மட்டும்தான் அந்த சைடு இருக்குது. அண்ட் வேறு எதுவுமே வந்து கிடையாது. நான் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன், அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ்வுமே யூஸ் பண்ணுறேன் அண்ட் இதுவுமே யூஸ் பண்ணுறேன். அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்து எப்போவுமே அது கீழே தான் இருக்கும். ஸோ 2 ஸ்டவ் மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து நைட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அது 2 மட்டும்தான் இருக்கும், இல்லைனா எனக்கு படுத்தா கூட தூக்கம் வராது. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன். அப்புறம் கடைசியாக வந்து வீட்டை வந்து கூட்டி க்ளீன் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டிப்ஸ் தெரியும்னு தெரில, பட் எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதுலேருந்து பிடிச்சிருந்தா ஏதாவது எடுத்துக்கோங்க, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம் தயவு செஞ்சு கிரிட்டிசிசம் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்யூ. மினிமலிசம் லைஃப் ஸ்டைல் அண்ட் இந்த மாதிரியான ஃபினான்ஸ் வீடியோஸ் அது மாதிரி வீடியோஸ்க்கு தாராவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.